அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகம் தழைக்க வந்துரித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் நந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்ற இலகும் பரமானந்த சுகையல்மே வருக இன்பதமை இரவால் கதியிலேற்றுகின்ற இறையே வருக எம்போல்வால் கனகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கரையும் மதிதோய் வதகம் தெரிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனமோர் மாணிக்கமணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குயிராம் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணனாகி விலகி சிதாகாசமனாய் பரமாகாச இயல்பாகி இறையொன்றும் இல்லாதாகி அலையில் அறிவு ஆனந்தமாகி சச்சியானந்தமயமாகி வந்ததேவே. ஓம் பெரியோர்களே, நம்முடைய நாட்டில் வாழ்ந்த கற்பு தெய்வங்கள், கற்பு தெய்வம் மழை பெய்யினா பெய்ய காயினா காய் அப்பேற்பட்ட திருவிழா பெய்யும் மழை மழை பெய்யும் சொன்னா பெய்யும். அப்பேற்பட்ட பெண்கள் வாழ்ந்த நாடு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்க இருக்கிறாங்க நமக்கு தெரியும். எங்க இருக்கிறாங்க நாம இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு சிலருடைய வரலாறு தெரிஞ்சு எழுதி வச்சுக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒக்க எரிமுறையை வைத்தால் ஒதுக்கி, அதாவது நெருப்பு சந்தனமாக மாறிச்சு. நெருப்பு குழம்பு சந்தன குழம்பாக மாறிப்போச்சு. அதை செஞ்சது யாருன்னா அரிச்சந்திர மனைவி சந்திரன். ஒக்க எரிமுறையை வைத்தால் ஒதுக்கி, அடுத்தது வில்வேலனை எரித்தால் ஒதுக்கி, அதை நலனுடைய மனைவி நடத்துகிறது. மூவர் பக்கமுக அமுதளித்தார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேருக்கு பிச்சை போட்டாங்க. 3 பேரை குழந்தையாக்கி தொட்டியில் போட்டு தாராங்க. திருக்குறளை படிக்கிறதுக்காக பூவில்லும் இந்த புவி மீது வள்ளுவர்தம் பாவிநாயமுன பலகனாயினாரோ. பூவில் அயன்றா பிரம்மன். அந்த திருக்குறளை படிக்கிறதுக்காக எனக்கு மகனா இருந்தாலும் பூவில் அயனும் இந்த புவி மீது வள்ளுவரும் பாவிநாயமுன பலகனாயிருந்தாரோ. சிவபெருமான்கிட்ட போய் பாடுற போது திருவாசகத்தை படிக்கிறதுக்காக எனக்கு மகனா இருந்தாலும் கேட்கிறேன். கல்லை பிசைந்து கனியாக்கு தமிழில் கல்லை பிசைஞ்சு கனியாக்குறது திருவாசகம். கல்லை பிசை முடியுமா? மாணிக்க வாசகர் திருவாசகம் படித்தா கல் கலந்து போயிடும். நம்முடைய மனசு கல்லுத்தாங்க. கல் சாதாரணமான கல், கனகல்.
மிக கெட்டியான கல், பாறாங்கல். மஞ்சள் வெள்ளலாம் சொல்றார் ஒரே பாடல்ல, கல் மலையோ இரும்போ செம்மரமோ பாறை கருங்கல்லோ பராய் கொடுத்து கட்டையோ. என் மனசை இத்தனை பேருகிறே, நான் இப்படி தாமரைப்பூவே சேத்துல தான் பூக்கணும், கல்லில் பூக்குமா? மலையில போய் தாமரைப்பூ பூக்குமா? இறக்கம் இல்லாத மனமெல்லாம் கல்லு. அந்த கல்லில் இறைவனுடைய பாலம் கிடையாது, தாமரை. பாததாமரைன்னு சொல்லணும், பாத கமலம்னு சொல்லணும். பாத கமலம், அந்த பாத கமலத்தை நாம வணங்கணும்னா பாதக மலம் நீக்கிவிடும். பாதக மலம் பாதக மலத்தை நீக்கி ஒரு இடத்தை தூக்கி போட்டீங்கன்னா அடுத்த வேலையை நமக்கு பாதகம் செய்யற மலம் நீக்கிவிடும். அதைத்தான் அடுத்த பாட்டு சொல்றாங்க, கல்லை பிசைந்து கனியாக தமிழில் சொல்லை மணியாக தொடுத்தவரும் மணிஜோசனே, நீ திருவாசகத்தை படிக்கிறதுக்காக இங்க வந்தா அப்படின்னு திருவாசக பேர்பட்ட வாசகம் கல்லை கிடைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனால அப்படி அடுத்தது 7 வரி கெடுத்தால் ஒதுக்கி சூரியனே நீ நெல் அப்படின்ட்டார். சூரியனே காணும். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? கணவனே தெய்வமா மதிக்கும். கணவனை தவிர மற்றொரு தெய்வம் பெண்களுக்கு இல்லை. கணவனே கண்கண்ட தெய்வம். கண்ணுக்கு காணாத தெய்வம் எத்தனையோ இருக்கு, அதை பற்றி கவலை இல்லை. அது எங்கேயாவது உருவம் இல்லாத தெய்வத்தை நாம் எங்க கேட்டோம்? நம்ம கோயிலுக்கு போனால் உருவத்தை பார்க்கலாம், அவ்வளோதானே. நமக்காக உருவம் செஞ்சு வச்சுப்பாங்க. ஆனால் கண்கண்ட தெய்வம், பேசுகிற தெய்வம், நமக்கு வேலைங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குற தெய்வம். அவங்க 4 முடம் தான் கேட்குறாங்க. அவங்க 4 முடம், மனைவி 16 முடம். ஒரு துணி தேங்காய் எடுத்தா அவருக்கு போதும். இவங்களுக்கு 100 மில்லி வேணும் ஒரு நாளைக்கு. அவங்க தென்னியில் எடுத்து கொஞ்சம் எப்படி பூசிக்குவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ பவுடர் வேணும், பவுடர் எத்தனை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கண்கண்ட தெய்வம் தாங்க, கண்கண்ட தெய்வம். அந்த தெய்வங்கள்லாம் சிறந்து விளையாடுறதுதான் இப்போ 3 பேர் சொன்னோம். இந்த ஒரு அரசனுக்கு ஒரு பெண் இருந்தது. அரசனுக்கு அந்த பெண்ணை பற்றி ஒரு முனிவர் கேள்விப்பட்டார். அவர் பேரு மௌத்கல்யர் பேர். மௌத்கல்ய முனிவர் கேள்விப்பட்டு இவருக்கு 300 வயசு ஆயிருக்கு. இந்த முனிவருக்கு 300 வயசு, அந்த பெண்ணுக்கு 20 வயசு. 20 வயசு பொண்ணை 300 வயசு கிளம்பி பார்ப்பாங்க. இது நியாயமா? அது சரி, நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ட்டு இவர் போனார். போகும்போது, சுவாமி, என்னுடைய அரண்மனைக்கு இளைஞர்கள் நான் என்ன தவறு செஞ்சோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். உங்ககிட்ட ஒரு பேரூர் வேங்கலான்னு வந்தேன். நான் எதுவாக இருந்தாலும் கிடைச்சாங்க, நான் இல்லையே சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிறது பூரா உங்களுக்கு தான், வேணுங்கிறது கேளுங்க அப்படின்னாரு. உங்களுடைய பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், அதுக்காக வந்தேன். நான் அந்த யோசனை பண்ணேன். சுவாமி, கணவனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு அவ பொறுப்பு, என் கையில் இல்லை. அந்த காலத்தில் அப்படியே வச்சுருந்தாங்க, சுயம்பரம்னு அது பேர். நிறைய மாப்பிள்ளை கொண்டாந்து பேர் வச்சுட்டு பொண்ணு கையில் மாலை கொடுத்து அனுப்புவாங்க. கூட ஒரு தோழி வருவாங்க. இவர் தூர்காரு, இவர் பேர் இது, இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லுவாங்க. யாருக்கு பிடிக்கலோ அவங்க இடத்துல மாலை போட்டுருவாங்க. மாலை போட்டு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால அவன் பொறுப்பு. அதுக்கு அவரை கூப்பிட்டு கேட்குறேன், இல்லை நீ கூப்பிட வேண்டாம், நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இவர் அங்கே போனார். அங்கே போகும்போது எப்படி போறாருன்னா,
கண்டார் மகிழே ஊழ்கண்ட வடிவத்து அண்ணான் உருவனையார் வெளியே கண்டார். ராமனை பார்த்தவர் திரும்பிய போறபோது வீதியில தோளை பார்த்தா தோளை விட வேற ஒரு உருவத்தை பார்க்க முடியல. என்ன காரணம்னா அதே பார்க்க முடிய மாட்டேங்குது, அத்தனை அழகா இருக்குது. ஒரு நாள் முடிஞ்சாதான் அடுத்தடுத்துக்கு போறாங்க. இன்னைக்கு யாருடைய தோழையாவது பார்க்க முடியுமா? எட்டு தோழையே பணின்னு போட்டு மறைச்சிக்கிறோம். இப்பெல்லாம் கல்யாணம் அப்படியே போனா தோடு கண்டார் தோழையை கண்டார் பாட முடியாது. கோட்டு கண்டார் கோட்டையை கண்டார், பேண்டு கண்டார் பேண்டையை கண்டார். அதே இப்ப ஆனைக்கால் பேண்ட் ஒரு பேண்ட் இருக்கு, ஆனைக்கால் பேண்ட் அத்தனை அதிகமா இருக்கு. கீழே அடியில ரொம்ப அகலமா இருக்கு. ஒரு ஆடே உடம்பு அடியில் அதுக்கு ஆனைக்கால் பேண்ட். இப்போ இதுதான் மறந்தாலும் தோடு தெரியாது, காலம் தெரியாது, கையும் தெரியாது, எல்லாம் மறைச்சிடுவாங்க. அப்ப ராமனுடைய உடம்பு ஆடைகளால் மறைக்கப்படாம இயற்கை அழகோட இருக்குது. ஆடைகளால் மறைக்காம ஆடைகளால் அலங்காரம் பண்ணாம இயற்கை அழகா இருந்ததுனாலதான் அத்தனை பேர் உடத்தை கவர்ந்துருக்குது. இன்னைக்கு செயற்கை அழகாச்ச உள்ள எப்படி யாருக்கு தெரியும்? உள்கண்ட வடிவத்தான் உருவினை யார் வெளியே கண்டார்? 1000 கோடி காமல் அழகனார் திரண்டொன்றாகி மேயினும் 1000 கோடி காமல் மன்மதன் 1000 கோடி ஒன்னா சேர்ந்தது. அது உள்ள எப்படி இருக்கு? அத்தனை 1000 கோடி காமல் அழகனார் திரண்டு ஒன்றாகி மேயினும் செவ்வேள் விமலமான தருணம் தண்ணி தூயனது எழுதி காத்தாதுன்னு சொல்றார் கம்பர். இது கட்சியப்ப சிவாச்சாரிய கந்தபுராணத்தில் அப்படியே 24 வயசு கட்டளை காளையா போறாரு. ஒரு 5-6 பேர் பெண்களோட விளையாடிட்டு இருந்தான். இவரை பார்த்தா அப்படின்னு பார்த்தோடனே இப்படி ஒரு ஆணவர்கள் உலகத்தில் இருக்கிறான்னு நினைச்சேன். இதுவரைக்கும் நான் இது மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வருது. அழகெல்லாம் திரண்டொன்றாகி உலகத்தில் இருக்கிற அழகு பூரா ஒன்னா சேர்ந்து ஒரு உருவமா வருது அப்படின்னு நினைச்சாங்க. அங்க போன உடனே அம்மா என்ன சுவாமி உன்னை திருமணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். அந்த பெண் சொல்லிட்டு, சுவாமி நீங்க அங்க வரும்போதே என் கணவனை உங்களை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். நான் பார்த்தோன்னே நீ ஒரு அழகான மனசுல கற்பனை பண்ணிட்டேன். என்னைக்கு நான் இங்க ஒரு அழகா இருக்கிறேன்னு நான் நினைச்சதோ அன்னைக்கே நான் ஒரு மனைவி ஆயிட்டேன். இன்னொரு ஆடவை நான் தீட்ட முடியாது. நீ வேண்டான்னு சொன்னா நான் இப்படியே பெண்ணாவே எடுத்துட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண மாட்டேன். நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பண்ணிக்கிறாங்க. சரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துடலாம். ஆமா அதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி கொடு, கொப்ப கிட்ட பண்ணி காட்டுறேன். அவன் கையில் வந்து மோதிரத்தை கட்டி கொடு. அப்புறம் மீட்டிங் வந்தாரு. மீண்டு வரும்போது 300 வயசு கிழமை தான் வர. இவர் நினைச்சிருக்கிறாரு இவன் கோயத்திலேயே முடிச்சிருக்க மாட்டான், பெண்ணு அனுமதியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். அதனே என்னங்க பார்த்தீங்களா பொண்ணு பார்த்தேன் என்ன சொல்லிச்சு கேட்டீங்கன்னா நான் கேட்கவே இல்லை. என்னை பார்த்த உடனே அவர் கட்டிக்கிறேங்க. அப்படிதான் நடந்தது கதை. நான் கேட்காம அவளே கட்டிக்கிறேங்க. பாவம் 300 வயசுல அதை கட்டிக்கிட்டு சொன்னாவா? இது நிச்சயமா இருக்காது. நீங்க பொய் சொல்றீங்க, நான் பொய் சொல்றேன். என் பொண்ணை கூப்பிட்டு கேட்க அப்படின்னாரு. பொண்ணை போய் கூப்பிட்டு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டா வந்த மாப்பிளையை காணும். என் கிழவர் நிற்கிற அம்மா என்ன இந்த 300 வயசு கிழவனே அதை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். இந்த பெண்ணு யோசனை பண்ணான். என்ன செய்யறா? ஒரு மனிதன் வாலிபனாகவும் வயோதிகனாகவும் மாறக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் அவன்
எப்பேற்பட்ட அருளாளன் அவன். ஆமாப்பா, நான் தான் இவரை கட்டிக்கன்னு தான் சொன்னேன். அது என்ன அடையாளம்? யாரும் மோதிரத்தை காட்டுறாரு, பெண்ணு சொல்றது சாட்சி பாரு அப்படின்னு. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம், தேடி சொல்லுங்க. தேதியில இப்ப சொல்ல வேண்டாம், நீ பொண்ணை என் கூட அனுப்பு, நான் அப்புறம் கூட்டிட்டு வரேன். நான் எப்ப தேடி வைக்கிறேன் அன்னைக்கு வைக்கலாம். இப்ப பெண்ணை அனுப்புனாரு கூட, அனுப்பலாம் வேண்டியது அதாவது நான் போனதெல்லாம் சொல்ல வேண்டியது அவ்வளோதான். வரேன், கிழமை பண்ண போறேன், கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன். அது தடுமாறு நடக்குது. எங்க சொல்றது தேவை? தாத்தாவை கையை பிடிச்சி கூட்டி போறமா, கையை பிடிச்சி கூட்டி போற, குச்சி கூட்டிட்டு வராது. அங்க போய் பார்த்தா அப்படியே இங்க பஞ்சுமத்தையில் வளர்த்து கிடந்தவன் ஓலை குடிச்ச, விளக்கே இல்லை. பகல்ல இல்லை, இரவிலே இல்லை விளக்கு. பகல்ல விளக்கு விளக்கு, எரியிற விளக்கு சூரியன், இரவில் எரியிற விளக்கு சந்திரன், நட்சத்திரங்கள், இதுதான் விளக்கு. தண்ணி போய் எங்கேயாவது கல் சுனையெல்லாம் தண்ணி அதை போய் எடுத்து குடிச்சுக்கணும். காய் கனி கிழங்கு தான் சாப்பிடணும். சோறு வேகெல்லாம் வழியிலே போய் 5-6 மாசம் இயற்கையான உணவு, இயற்கையா உயிரோட உணவு. நாம சாப்பிடுற உணவு பூரா கொண்டுதான் சாப்பிடணும். உணவை கொண்டு போடுறங்க, நெருப்பில் வச்சு எரிச்சாப்பிட உயிரா இருக்கு. இருக்கிற உயிர் பூரா போய் சாகிருக்கு. அப்புறம் வந்து சத்து எடுத்து கொஞ்சம் இருந்தால் தண்ணி வடிச்சு வச்சுட்டு, காய்கறிலாம் வேக வச்சா தண்ணி வடிக்கூடாது. தண்ணி வடிச்சாலே உப்பு போட்டு குடிச்சிடணும். சத்து பூரா வடிச்சு வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்குது. அந்த கரும்பு ஆலையில் விடுறாங்க, சாத்தை பிடிச்சி எடுத்தாச்சு. அப்புறம் சக்கையத்தினா சகையில் என்ன இருக்கு? அப்படிப்பட்ட இல்லை, இயற்கையான இயற்கை, அதாவது நேச்சுரல் லிவிங் ஃபுட்ஸ், உயிருள்ள இயற்கை உணவு. 6 மாதம் சாப்பிடுறோம். ஒரு நாளும் கூட நோய் பிடிக்கிறது இல்லை. கணவனுக்கு வேண்டிய கடமை அத்தனை செய்வாங்க. துணிதாச்சு கொடுக்கறது, குடிக்க வைக்கிறது, போட்டுக்க வேண்டிய கொண்ட கொண்டாந்து கொடுக்கறது, கனி ஊற்றுறது, துவக்க வைக்கிறது, துவக்க வழியில விசிறி வச்சு விடுறது, காலை வச்சு விடுறது, கையை விடுறது, கணவன் நினைச்சு அத்தனை செய்வாங்க. ஒரு குறைபாடு இல்லை. அதுக்கு பிறகு ஒரு நாள், அம்மா நான் ஆற்று போய் குடிச்சிட்டு வரேன், பாருங்க 1 மணி நேரம் ஆகும், நீ பயப்படாம இரு, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டாரு. போய் ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. பக்கத்து நாட்டை ஆண்டு கொண்டு ஒரு அரசன் தேர்ல வந்தான். வாலிபன், 25 வயசு. கீழே வந்து ஆசிரமத்துக்கு போனான். அம்மா 4 மாசமா கேள்விப்பட்டேன், மவுத்கல்ய முடிவை எங்கேயோ பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவன் கட்டடமிக்க காரியா இருக்கிறான். அப்படியே லட்சமணன் கிட்ட சூர்பனகை வந்தவர் அப்படிங்கிறான். சூர்பனகை அப்படி வேஷம் போட்டு வந்தான். பஞ்சி ஒளி நெஞ்சி ஒளி பல்லவங்க செஞ்செறிய கஞ்சனியலாகி மஞ்சையன அண்ணமென நின்ன மஞ்சமகள் நஞ்சமள் நஞ்சோடு வந்தாள். மஞ்சமகள் நஞ்சமென வந்தாள். பஞ்சியொளிர் நெஞ்சியொளிர் பல்லவ வணங்காங்கிறார். கம்பெனிப்பட்ட அண்ணன் நட பெண்ணு வந்துருக்கா கேள்விப்பட்டேன். அதனால நீ என்னை கட்டிக்கன்னு சொன்னா நான் கட்டிட்டு போறேன், நீ வலின்னு சொன்னா தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் சொன்னா, நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன், சாதாரண ஒரு ஆளா இருந்தா நான் சொல்ல வேண்டியதில்லை. நீ ஒரு தவறு செஞ்சீங்கன்னா இந்த நாட்டுக்கே பெரியமான கேள்வி. அது நான் சாதாரணமான மனுஷனுடைய மனைவி இல்லை, மகா ஞானியினுடைய மனைவி. என் கணவன் நேரத்தை பார்த்தார நீ எழுந்து போயிருக்க, மரியாதையை போயிரு அப்படின்னா. உன்னை தூக்குனாலே நான் போக மாட்டேங்கிறேன். மரியாதை என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒழுங்கா தூக்கிட்டு போறேன், இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போய்
அது மேலே கொஞ்சம் ஊற்றியெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. சாப்பிட்றது போட்டு இங்கே காய் கறி பச்சளை தண்ணி கிடையாது, ஏறு தேர்ல அப்படிங்கிறான், முடியாதுங்கிறான். அப்புறம் அவன் சொல்றான், என்னை கையில் தொட்டைனா நீ தண்டனை கொடுத்துதாரு என் புருஷன் பேசுகிறேன், கையில அவன் தூக்கிட்டே போறேங்கிற கையில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றானுங்க. இவன் ஓடுனான், பெண் ஓடுற ஆண் தோற்ற என்ன செய்ய முடியும்? இவளால ஓட முடியல. அப்புறம் இப்படி திரும்பி பார்த்தான், நான் எவ்வளவு சொல்லி கேளாம என்னை இப்படி பலாத்காரமாக கற்பழிக்கிற நீ வாழைனா உனக்கு தொழுநோய் வரக்கூடாது. இருக்கிறதே பெரிய நோய் அந்த நோய். வேற எந்த நோய் வந்தாலும் மருந்து மாத்திரை விட்டு போக வச்சிடலாம். சுடுநோய் வந்தா போகவே போகாது, ஆளை கூட்டிட்டு தான் போகும். ஆளை கூட்டிட்டு தான் போகும் தொழுநோய். வள்ளல் பெருமாள் இருந்தால் அந்த கல்பட்டை அவருக்கு அந்த நோய். அவர் எங்கள் சாலையிலே இருந்தார். 25 வருஷம் வள்ளலார் இருந்தாரு, சாலை கவனித்தார். 25 வருஷம் வள்ளலாரே போய் கூட்டிட்டு வந்தவர். அப்பேற்பட்ட தவ ஞானியுடைய கோயிலை பாருங்க, பேச்சு எவ்வளவு வாங்கி ஞான சபை விட பெரிய கோயிலாக இருந்தீங்க. அவரே வள்ளலார் இறந்தோரும் பல பேர் மருந்து கொடுப்பாங்க. இறந்தோரத்தில் யாராவது அவசியமான அன்பர்கள் கொடுப்பாங்க. நமக்கும் கொடுப்பாருங்கிறத நினைக்கிறாரு. நமக்கும் ஒரு நாளைக்கு மருந்து கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. கொடுக்குவாரு. யாராவது வந்து வாங்குற போது போய் பக்கத்தில் நிற்பாரு, நமக்கு கொடுக்குறது. அப்புறம் ஒரு நாள் ஒரு தொழுநோயாளி இவரை விட மோசமானவங்க, அவனுக்கு சோறு கையில் எடுத்து வச்சா முழுகலாம், விரலே இல்லை, நல்லா அழைப்பு. அங்கமெல்லாம் குறைந்த அழுகு தொழுநோய ஆபூரித்து தென்றுளது குறையரேனும். திருநாவுக்கரசர் பாட்டார். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வாழாட தருவரேனும் மங்குவார் செல்வம் மதிப்போவல்லோ மாதேவர்கேகாந்தராயில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோய ஆபுரித்து தென்றுளது குறையரேனும் கங்கை வாசனை கலந்தார்கள் என்பராயில் அவர்களே நம்மளின் கடவுளாரே. திருநாவுக்கரசர் அங்கமெல்லாம் குறைந்த ஒரு தொழுநோயாளி வந்து மருந்து வாங்கி சாப்பிடணும். இந்த மருந்து ஒரு வாங்கி சாப்பிட்டு நோய் நல்லா போயிருக்கோங்க. வேற எல்லாம் இல்லாம போயிடுது. ஒரு வாரத்தை பழைய எல்லாம் வளர்ந்து போயிடுது. அப்புறம் இவர் நின்றுந்தார் பக்கத்தில், கீழே விழுந்து விட்டு, சுவாமி குருநாதா இவளே கதியாக கேட்கிறது, பொன்னின் குடிசனையோய் நின்னையன்று பின்னொத்தனையே விளை நோக்கி நான் என்ன கொடுத்திருந்தாலே என் குற்றமெல்லாம்
அங்கே இருக்கிறாரு. பாத்திரத்தை கூட டொப்பு கீழே வைப்பாங்க. சோறு பாத்திரத்தை குழம்பு ஒரு ரூபா தான் செய்யறாங்க. அவங்க தான் தூக்கி ஊற்றுவாங்க. அது என்ன கண்டிப்பாக அவங்க போற தண்ணி தெரிகிறாங்க. 3 நாளைக்கு அதுக்கு மேலே இருக்கிறாங்க. 3 நாளைக்கு சாப்பிட்டா போதும். உடம்பு அப்படியே பொன்னுடம்பாயிரும். ஏற்கனவே இருக்க உடம்பில்லை, பொன்னுடம்பாயிரும். ஆனால் அப்படின்னா ஆனால் என்ன சுவாமி என்னமோ ஆனால் கூட இல்லை. ஆமாப்பா, இந்த நோய் தீர்ந்த பிறகு எத்தனை வருஷத்துக்கு நீ இருக்கிறையோ 25 வருஷம். சாய் மறந்து பிறகு 25 வருஷம் இருந்தார். மீதி எத்தனை வருஷம்? 25 வருஷம். அந்த 25 வருஷத்துக்கு இந்த நோய் வரும். அடுத்த பிறகு மருந்து கொடுத்துட்டாங்க. 3 நேரம் வளமா திருப்பி வந்து விழுந்து கொடுத்து வேண்டாண்டு போயிட்டு போதிஞ்சாமி இந்த பிறவிலேயே அனுபவித்தது. எந்த விட வந்தாலும் வருது. உச்சி மீது வானிடிந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. நாம் பார்த்து பின்னொரு அடுத்திய விறகில் வெவ்வளவு உண்ணிய முகிலா ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னிந்தறுப்பது நமச்சிவாயவேனார். அதனால வேண்டவே வேண்டாண்டு இந்த தர்மசாலை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டடம் இருக்கு. போன பாருங்க, தமக்குடியில் அந்த பேர் போட்டது. கல்பட்டையா உட்கார்ந்து கூட்டத்தில் உட்கார மாட்டார். கூட்டத்தில் உட்கார்ந்து மாசம் படிக்க தனியாக போய் உட்காந்து அவர் உட்கார்ந்து நடந்தால் சின்ன கட்டமான பார்த்தீங்களா, பல பேர் பார்த்துக்கலாம். தர்மசாலை வெளியில கீழ் பக்கத்தில் அதே வெளிப்பக்கம் தான் அது உட்கார்ந்து. அதுபோல இந்த பெண் அந்த அரசனுக்கு தொழுநோய் வரக்கிறது சாமம். தொழுநோய் வரக்கிறது சாபமிட்டா வரங்க. ஐயோ, நான் பம்பர் மாட்டிக்கிறமே, இந்த கரகம் போகாதே. வாரியார் சொல்வார், தொழுநோய்னா நாம் எல்லாரும் போய் நமக்கு பெரியவர் ஆண்டவர், அவருக்கு மேல ஒரு இறைவன் கிடையாது. அவருக்கு போய் தொழுகிறவங்க நோய் பூரா வந்து இந்த நோய் கும்பிடுவான். எல்லா நோயும் தொழுகின்ற நோய் தொழுநோய். நாங்கெல்லாம் கூட 6 மாசம் 1 வருஷம் தொத்திட்டுறாங்க. நீ கூட உயிரோட கூட்டிட்டு போயிடையே, எங்களுக்கு இந்த பெருமை வாங்கியே தலைவலி வந்தா சொல்ல வந்தாலும் நீக்க நடத்திக்கிட்டு தொழுநோய் வந்தா விடவே விடாது. அவன் சாபத்தை வாங்கிட்டு போயிட்டான். இந்த பெண்ணை அழுதுட்டே உட்காந்துருந்தான். புலவர் ஐயருடைய மௌத்தில் பூஜை முடிச்சுட்டு வந்தார். ஏமா அழுகிறேன்னு கேட்டார். என்ன சொல்றது? பக்கத்து நாட்டு அரசனாமா இவ்வாறு தேர் வந்து போன பால் தெரிஞ்சு பாருங்க. தேரில் வந்தான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சினான். நான் எவ்வளவோ சொன்ன கேட்க மாட்டேன்ட்டான். அப்போ என்னை துரத்துனான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓடி பார்த்தேன். என்னால் ஓட முடியாத நான் வந்தது. அவனுக்கு ஒரு வரம் கொடுத்து போச்சு. என்ன வரம் கொடுத்து? தொழுநோய் வரக்கூடாதுன்னு சொல்லி. சரி, போயிட்டு போ, பயப்படாம தைரியமா. அது யார் தெரியுமா? அந்த முனிவர் தான் மாலிகனா வந்து. அரசகுமாரனா வந்தது அவன் முனிவர் தான். அரசகுமார்த்தியா பிறந்திருக்கிறாயோ, இன்னொரு அரசனை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறான்னு பார்க்க வந்திருக்கிறாரு. இப்ப தொழுநோய் யாருக்கு தெரியுது? புருஷனுக்கே வந்து அதை அவர் வெளியே சொல்லுது. வெளியே சொன்னா வருத்தப்படுவாங்க. நோய் வரும்போது அவங்க தெரிஞ்சுக்குவான். இருந்தாலும் நம்மளால தான் வந்து அவனுக்கு தெரியாது. இருக்கையாவது வந்து கிடைப்பாங்க. ஆனா இவன் இப்படி ஒரு சிரமம் முடிவான்னு அவர் நினைக்கல. அப்புறம் அந்த தொழுநோய் ஒரு உத்தரவு போட்டார். அவரு கொஞ்ச நாள் பொறுத்து என்கிட்டவான், உடனே வராது. நோயெல்லாம் சொன்னபடி கேட்கணும். அகத்திய முனிவருக்கு வயிற்றுல ஒரு கட்டி அகத்தி இருக்கு.
பேரு கொல்லி. ஏன் கொல்லின்னு பேருனா கொன்ற யமனாக வந்திருக்கிறது. இவரை கொன்ற யமனா வந்திருக்கிறது, அதனால கொல்லி பெண்ணின் பேரு. அதுபோல அந்த அகத்தியிலே யாராவது பேச வந்தாங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற கல்வி எடுத்து வெளியே வச்சிருவார். அதை அப்படியே துடிச்சிட்டு கிடக்கும். அது இங்க வயிற்றில் இருந்தா அவங்க கூட பேச முடியாது. அப்புறம் அவர் போன உடனே எடுத்து உள்ள வைக்கிறார். ஒரு சாமியாரு இவ்வளவு கல்லு, இந்த பருக்கைகள் செம்பரு பருக்கைகள் இருக்கிறாங்க. பருக்கைகள் இருக்கு, உருண்டையா இருக்காது, முழு முள்ளா இருக்காது. இவ்வளவு கல்லை எங்க போனாலும் துணியில கட்டி தொங்க போட்டுப்பாரு. முதல்ல பருக்கை கல், சுண்ணாம்பு கல். எங்க போய் படுக்கிறாரோ அங்க அந்த கல்லை கீழே கொண்டு விட்டு அந்த நேரம் படுப்பார். ஏன் வசதியான இடத்துல விட்டோம்னா அசந்த தூக்கம் வந்து கடவுளை மாற்றணும். வசதியான இடம் எங்கே என்று தெரிந்து அல்லே என்று தெரிந்தே சொல்றாங்க வடராறு பாட்டு மகாதேவ மாதிரி. அதனால வசதியான இடம் தெரிஞ்சா தூக்கம் அதிகமா வந்துடும். அதுக்காக தூக்கிட்டு அடைகிறது. இதனால வசதியா இருந்தா இறைவன் நாம் மறந்துடுவோம். இவரு அந்த வயிற்று எல்லாம் பேசிட்டு போனவங்க வயிற்று எடுத்து விட்டுருவார். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமிட்டார். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமி, அவருக்கு காலில் புண்ணு, காலை தொங்க போட்டு உட்காந்துருப்பாரு. சில நண்பர்கள் வந்தாங்கன்னா ஒரு குச்சி எடுத்து அப்படியே புண்ணை வெளியே தள்ளுவாங்க. ஏன்னா பேச பண்ணுங்க, உன்னால தர்மம் பண்ண முடியாது, நான் பண்ண தர்மத்தை நீங்க என்ன கேட்குறீங்க? அது புண்ணை என்னை சாப்பிட்டு தானே இருக்கு. கீழே தொட்டில் சாப்பாடு என்ன கேட்குறீங்க? அதே தான் பண்ணுறீங்க. அது கொண்டு போட்டு மகான்கள் எப்படி இருந்துக்கிறாங்க பாருங்க. ஏதாவது சாமி கும்பிட போனாங்கன்னா சின்ன துன்பம் வந்தா கூட இந்த சாமி கண்ணில்லாம் போச்சுக்கிறாங்க. சாமி கண்டில்லையா, உனக்கு கண்டில்லையா? ஒரு சின்ன துன்பம் வந்தா போச்சு, தன்னா கோயிலுக்கு ஆளுங்க உனக்கு கண்ணில்லாம் போச்சு அப்படிங்கிறாங்க. 30 வருஷம் அந்த கோயிலுக்கு போன மாரியாத்த கோயிலுக்கு ஒரு நாள் போய் அழுதான். அம்மா 30 வருஷம் காலை மாலை மாலை நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆனால் பாய் நீ எப்ப கூப்பிடுவோடு தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். எப்ப வரன்னு சொல்லி உடனே வரேன், நாளைக்கே வரேன். எத்தனை மணிக்கு? பகல் 1 மணிக்கு வரும் அப்படின்ட்டான். வீட்டுக்கு போனான், கொண்டாடி விட சொன்னான். மாரியாத்தா நாளைக்கு நம்ம ஊருக்கு வரேன். வீடெல்லாம் வெள்ளை அடித்து சாணம் போட்டு பிடிக்க சந்தனத்தான குரம் போடு, ஊதுபத்தி எங்கே பார்த்தாலும் குடிச்சு, சாம்பிராணி குங்குமம் மாலையெல்லாம் வாங்கி ரெடியாக, சக்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் எல்லாம் வை அப்படின்னா சக்கரை பொங்கல் எவ்வளோ செஞ்சிருக்குது. அப்புறம் சுண்டல் செஞ்சிருக்குது, சுண்டல். அப்புறம் புளிசாறு செஞ்சிருக்கு, கயிறு பாஞ்சு எல்லாம் நீங்கள் ஊர் பூரா சொல்லிட்டான். மாரியாத்த வார எல்லாம் வாங்க 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 கூப்பிட்டான். உண்டவரும் சுத்தமெல்லாம் குடுமையில புறப்பட்டார். எல்லா சொந்தக்காரையும் கூப்பிட்டு விட்டான். எல்லாம் வந்து நேரம் வேணுதாலும் மங்களவாத்தியம் 3 நாள் 3 தவறு எல்லாம் ரெடியா இருக்கு. மணி 12 ஆச்சு. எல்லாம் அவங்க தமிழ்ச்செல்விகளுக்கு தான் கிடைக்கும். 12 ஆச்சு. எங்கிருந்து வந்துதான் தெரியும். கழுது விட திடீர்னு கொடுக்கணும். கழுத உளுந்தடிக்கிற தடி எடுத்து அடிச்சா பாரு. மாரியாத்தா வர்றான், நாங்கள் சந்திரம் போட்டு வெளியே வச்சுக்கிறோம், நீயே வார கழுத அப்படியே உளுந்தடிக்கிற தடியில் குட்டுத்தான் ஒரு அடி மாயிட்டு ஓடி போச்சு. மணி 12:30 ஆச்சு. ஒரு நாய் வந்துருக்கு. என்ன என்ன பாவஞ்சமான சரி நாயும் கழுதி ஓடி வந்துருக்குது அப்படின்னு அதையாடி தோற்றான். மணி 12:45 ஆச்சு. ஒரு தொழுநோயாளி, யா சோறு வேண்டாயா, பறிச்ச கஞ்சி இருந்தால் ஊற்றணும். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பறிச்ச கஞ்சி பல்லலாம் சொல்றாங்க. பழங்கஞ்சி ஆயினும் பழங்கவும் நினைவு. நேரத்தை வடிச்ச கஞ்சி தான் எடுத்து ஊற்றுனா
கேட்டேன், சமைச்சேல உங்களோட சட்டமாக்குது. நேற்று வச்சுட்டு கஞ்சி இருந்தால் ஊற்றினா குடிச்சு பாசியா நெருப்பு பிடிச்சிருந்ததுன்னா பன்னீர் ஊற்றினா அவையுமா? வீட்டில் நெருப்பு பிடிச்சிருக்கு பன்னீர் பட்டா போய் வைக்கணும்னு தண்ணி ஊற்றினா அவையாது. சாக்கடை தண்ணி ஊற்றா வந்து போயிருக்கேன். நல்ல தண்ணியெல்லாம் ஊற்ற மினரல் வாட்டர் தான் வேண்டியதில்லை. சாகர தண்ணி ஊற்றினா வந்து போய் பசி நெருப்பு வைக்க வேண்டியதானே. ஜீவதேகங்கள் என்கிற ஆலயங்கள் பசியினால் பாழாகின்ற இடத்தில் ஆகாரம் கொடுத்து அவ் ஆலயங்களை ரட்சிப்பதே ஜீவகாரண்யம். அப்புறம் அவரை வச்சு முகத்துல காரியத்துக்கு ஒரு உதவி கொடுத்தாப்பாரு சனின கடவுள் வாரம் நாங்கள் எத்தனை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம் கூட முதல் இல்லை போடாமையா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி இனிமேல் அம்மனே வந்தால் வீட்டுக்கு விடக்கூடாது. தொழுநோயாளி வந்து நான் வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு வர சொல்லிடலாம், வந்தால் போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சக்கரை கோப்பு எல்லாம் கொடுத்து போக சொல்லிடலாம். இன்னைக்கு அம்மா வந்தேன் தொழிலெல்லாம் வந்தாங்க அப்படி நான் விடமாட்டேன் வீட்டுக்குள்ள வீட்டில் அசுமையாக போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் போச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சாட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இரவு 12 மணிக்கு அழகு தெய்வம் வந்து அழகிற்கு ஒருவரும் உபாதவல்லி அருமறைகள் பழகிச்சு வந்த பாலாம் என்றார். அப்படிங்கிறார் அபிராமி என்ற அழகிற்கு ஒருவரும் உபாதவல்லி அருமறைகள் பழகிச்சு வந்த பாலாம் உயர்த்தார். அந்த உயரத்தில் அப்பாடுவார் செந்தளர் முறை நெருப்பு போல மேனோட செக்கத்திலே சிறந்து வராங்க. அந்த அன்பரே அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா என்ன பகல் 12 மணிக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து இது அரசியல் மேடையாது. தேர்தல் மேடையில அப்படி வரலாம். அரசியல்வாதி வருவாங்க 1 மணிக்கு தான் நைட்டு 12 மணிக்கு வருவாங்க. ஏனே புரியுது அப்பா உண்மையில கருணையினால் நான் 12 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு 1 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு 12:30 வந்தேன். கழுதையா வந்தது நான் தான். நீ அடுத்து அடி பாரு முதல் எப்படி எழுதிருக்கு. எங்கே போய் கோமாளி பசங்க கடவுளை தெரிஞ்சு அலையிறாங்க. இன்னைக்கு வந்தாலும் தெரிஞ்ச போகுது. கோயிலுக்கு ஜனக்குள்ளதான் போய் சாய் பூந்து காட்டுக்கிறாரா. கழுத அடி வாங்கி முதல்ல காட்டுது. அடுத்து நான் வந்த நாய் நான் தான். இல்லை இந்த கோயில போனா ஆஞ்சநேயர்கள் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் அது கொண்டு வடை சுட்டு கொண்டு போய் மாலை போடுவாங்க. வடை மாலை பார்க்குறீங்களா போடுவாங்க. கல்லில் செஞ்ச ஆஞ்சநேயருக்கு வடை மாலை போடுவாங்க. அந்த வடை எடுத்துட்டு உண்மையான ஆஞ்சநேயர் வந்தா கல்லு அடிக்கிறாங்க. என்ன பக்தி தெரியல. இப்படி ஒரு பக்தி இருக்கு மனிதனுக்கு. கல்லைக்கு செஞ்ச ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு சந்திரன் போட்டு சுற்றி போட்டு கிடைக்கிற உண்மையான ஆஞ்சநேயர் வந்து அடுத்து தோத்துற. அதுபோல நீங்க இப்படி 12 மணிக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா அப்பதான் தொலைஞ்சு 2வது வந்த நாய் நான் தான். சரி ஒரு தடவை கல்வியா வந்தா 2வது நாயா வந்தோம். 3வது மனுஷனா போனோம். மனுஷனாகவும் உழைச்சி சாப்பிட முடியாத அங்கமெல்லாம் குறைந்த தொழுநோயாளியா போனோம். தொழுநோயாளியா போய் இலை போட்டு வரவாயிட்டோம். சாப்பாடு வேண்டாம் வடிச்ச கஞ்சி நரிசி வடிச்ச பழங்கஞ்சி தான் ஊத்துறான்னு கேட்டேன். நான் 3 தடவை நான் வந்தேன். நீ ஏமாந்து. நான் ஏன் ஏமாந்தேன்னா இதை ஏன் ஏமாந்தான்னா மன்னனாருடைய மகாதேவ மாலை படிக்கல. மகாதேவ மாலை படிச்சிருந்தாங்கன்னா உலக நிலையை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குயிரா ஒளிதாகி இருக்கிற கடவுள் இந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சிருப்பான். எல்லா பொருளையும் இறைவன் இருக்கிறானுங்கிற இன்னைக்கு அந்த உணர்வு வந்திருக்கு. அவனுக்கு படிச்சிருந்தாங்க. படிச்சிருந்தா தானே வராது. அவன் தான் மகாதேவ மாலை என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த சாமி போயிடுச்சு. அதுபோல இந்த
இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, சக்கரை பொங்கல், சுண்டல், புளிசாதம், தயிர் சாதம். சக்கரை பொங்கல் எதுக்காக இருக்குன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் இனிப்பில் ஆரம்பமாகுது. குழந்தை பிறந்துட்டா இனிப்பு தான் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு குழந்தை பிறந்த கிடையாது, எல்லாரும் ஆளு ஒரு ஸ்பூன் வேப்படை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. வேப்படை சாப்பிடுங்கன்னு கொடுக்கலாம்ல, யாருமே கொடுக்குறது இல்லையே. சக்கரை தான் கொடுப்பாங்க, இனிப்பு தான் கொடுப்பாங்க, கல்கட்டு கொடுப்பாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க. இனிப்பில் ஆரம்பமாகுது. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் முதல்ல இனிப்பு தான் வைப்பாங்க. உப்பு வைக்கணும், இனிப்பு வைக்கணும். ஏதாவது ஒரு விருந்துனா இனிப்பு முதல்ல, இனிப்பு தான் முதல் வாயிடலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இனிப்பு ஆரம்பமாகுதுங்கிறது தான் சக்கரை பொங்கல். அது சக்கரை பொங்கல் எது வரைக்கும்னா பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசு வச்சுக்கல. 10 வயசு வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கை சக்கரை பொங்கல் தான். அவனுக்கு என்ன 10 வயசு வரைக்கும் அரிசி என்ன விளைவிக்குது, பருப்பு என்ன விளைவிக்குது, புளி என்ன விளைவிக்குது, அவனே வந்துக்கணும். அவங்க அப்பா வாங்கி கொண்டு திருட்டு ஒரு சுற்றுவாங்க, விளையாட்டு சக்கரை பொங்கலாக இருக்கு அவனுக்கு. அப்புறம் 25 வயசு வரைக்கும் சுண்டல். ஒன்று ஒட்டாது, சொன்னா கேட்காது, காரமெல்லாம் மிளகாயெல்லாம் போட்டு தலைப்புட வாயில போட்டாலே காரம் அப்படியே இருக்கு. காலை துள்ளி குதிக்கிற பருவம் அது காலை. அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 2 குழந்தை பிறந்தது. குழந்தைய பள்ளிக்கூடம் போகிற கலைக்கும் கொண்டாட்டிய மிளகையில, புளியில், உப்பில், மிளகாயில், சீரகம் பண்ணி அழுவாங்க. வாழ்க்கையே புளிச்சோறு. அதுதான் கோயில் வைக்கிறது புளிச்சோறு. அதுக்கு பிறகு வயசாகிவிடு. அப்புறம் யாராவது சண்டை அப்பா அப்பா நல்லா இருக்கிறாரா, எங்கள் அப்பா கைகள் எழுதிட்டாருங்க. தயிர் சாதம் சாப்பிட்டா கைகள் தண்ணி ஊற்றுவாங்க. கிளம்புறாங்க. கதை முடிஞ்சு போச்சு. நம்முடைய வாழ்க்கை தாங்க கோயில் வைக்கிற பிரசாதம் போகிறாங்க. கோயில் வைக்கிற பிரசாதம் நம்முடைய வாழ்க்கை. ஆரம்பம் சர்க்கரை, அப்புறம் சுண்டல், அப்புறம் புளிசாதம், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் கோயிந்தா அப்படிங்க. அப்படி கோயிந்தா தாய் கையை கழுவ வேண்டியதுதான். கோயிந்தான்னு அப்புறம் மண்ணை போட்டு மூடிடுவான். யாராவது இறந்து போனாங்க நெருப்பில் வைக்காதே. உயிர் போன பிறகு 40 நாளைக்கு 48 நாளைக்கு ஒரு உயிர் அந்த உடம்புல இருக்கு. உங்களுக்கு தெரியலான்னு நீ சொல்ற கேட்டுங்க. நெருப்பில் போட்டீங்கன்னா கொலை குற்றம். நம்முடைய உடம்புல 10 வாயுக்கள் இருக்கு. மேல் நோக்கி வர தண்ணி, கீழ் நோக்கி வர கணஞ்செய்யன்னு ஒரு வாயு உடைய தண்ணி இருக்கு. அதுக்கு பேர் கணஞ்செய்யம். இந்த 40 நாளைக்கு மேலே தான் இந்த மண்டை வெளியே போகணும். அது வரைக்கும் உள்ள இருக்கு. உள்ள இருக்கிறது எப்படின்னா அது செத்து போச்சுதான். அதுக்கு போல உடம்பு எப்படி இப்படி பெருசாயிடும். அதான் செத்து போச்சு, போயிட்டு வத்தோடு பேர் 10ஆம் மூணு பெருசா இருந்தா அந்த காற்று படுற வேலை. அந்த உள்ள உயிர் அது இருந்து உடம்பு வீங்க வைக்குது. அதனால நெருப்பிலேயே வைக்கக்கூடாது. நெருப்பில் வைக்கா மண்ணில் போட்டு போடிடணும். எங்க அன்பர் ஒருத்தர் கைவல்லியன் அவரை என்ன பேரு, கைவல்லியை பூரா பாருங்க. ஏத்தாப்பூர் சேலம் கேட்ட ஏத்தாப்பூர் அந்த ஊர் அவ்வளவு ஞானி அவர். அத்தனை நூல்கள் படித்தவர், பாடம் சொல்வார், மகான்கள்லாம் தரிசனம் பண்ணவர். அவரை இறந்து போனார். நாங்கள் இங்கே எங்களுக்கு போனில் வந்து செய்தி வந்தது. உடனே கார் எடுத்துட்டு போகணும். அப்போ அம்பாசிடர் கார் இருந்தது. அம்பாசிடர் கார் எடுத்துட்டு மிக வேகமாக போகணும். எதுக்கு தெரியுமா? அவரை எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக போல. நாங்கள் போகலைன்னா நெருப்பு வச்சு எடுத்துப்போம். நாங்கள் போய் எல்லாம் கூட்டி உட்கார வச்சு பேசினோம். பேசினா சொந்த 10 பாஞ்சாயிரம் இடம் இருக்கு. அவருக்கு கருத்தருமன் பையன் என்ன இருக்கு. அவர் ஒரு ஊர் கசண்டாக்குற ஒரு பேர் கருத்தருமன். சொந்த இடத்துல வைக்கலாமான்னு கேட்டோம். வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டேன். நாளைக்கு விற்கணும் எவ்வளோ வாங்க மாட்டான் பாருங்க. 10 பாஞ்சாயிரம் நிலம் வாங்கி வச்சாருக்கு 6 அடி சொந்த விடாது பாடுறாங்க. அடி அடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலவே சொந்தவனா. போய் இறைவன்கிட்ட கேட்டான், சுவாமி எனக்கு நிலவே இல்லைங்க, கொஞ்சம் நிலம் கொடுக்கணும் கேட்டான். எவ்வளவு அவனுக்கு நிலம் வேணும்? நீங்களா பார்த்து கொடுங்க. இல்லை எவ்வளவு வேணும்னு சொன்னால் நான் கொடுக்குறேன். சரி நாளை ஓடு
எவ்வளவு தூரம் ஓடுறையோ, எத்தனை ஏக்கர் நீ ஓடுறையோ அத்தனை ஏக்கர் உன் பேரு கிளை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாரு. ஓடுவேன், ஓடு ஓடு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களில் கழிந்து போய் ஓடி 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 மாட்டு மூட மாத்திரைகள் ஓடி ஓடுகிறாரு. அந்த மாதம் ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. ஐயோ இன்னொரு ஏக்கர் ஓடலாம், இன்னொரு ஏக்கர் ஓடலாம், இவரை 10 ஏக்கர் ஓடிக்கிறார், 15 ஏக்கர் ஓடிக்கிறாங்க, இன்னும் ஓடுறாங்க, இன்னும் ஓடுறாங்க, ஓடுறாங்க. என்ன பண்றது? இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். பிறந்து வந்த நான் முதலா பேராசையுடன் போராடி, பிறந்து வந்த நான் முதலா பேராசையுடனே போராடினேன். பிறந்து வந்த நான் முதலா பேராசையுடன் போராடி, ஒரு நாளைக்கு சத்து போராடி அப்படி ஓடுன்னு ஓடுறானுங்க. அவனால ஓட முடியாம போய் ஒரு இடத்துல விழுதான் பாருங்க, செத்துப்பான. அந்த 6 அடி தாண்டா உனக்கு, அந்த இருந்து அவனுக்கு வேலை இல்லை வச்சுக்கோ அப்படின்னாரு. அது போல சொந்த இடத்துலயே வேண்டான்ட்டாங்க. அப்படின்னா புது இடத்துல போட்டுடலாம் அப்படின்னா புது இடத்துல விறகெல்லாம் கொண்டு அடிக்கிடுச்சு, விறகெல்லாம் கொண்டு அடிக்காதீங்க அப்படின்னா. அப்புறம் நாங்கள் இருக்கிற வேலை சொன்னாங்க, சுடுகாட்டுக்கு போன விறகாப்பழத்தை எடுத்துட்டு வரக்கூடாது, விறகெல்லாம் 2-3 டன்னு கொண்டாந்து விளக்கிக்கலாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சுடுகாட்டுக்கு போனவங்க திரும்பி வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட், சுடுகாட்டுக்கு போனது திரும்பி வரக்கூடாது. இப்போ நாம் எல்லாரும் சுடுகாட்டுக்கு வந்துருக்கிறோம், எவனும் திரும்பி போகக்கூடாது. அப்படி சொல்றது அவர் எல்லாம் வந்துட்டாங்க. சரி இருக்கும் போது வந்துங்க. அப்புறம் புண்டோஸ் வர வச்சு, ஜேசிபி வர வச்சு, குழி தோண்ட வச்சது எல்லாம் வேலி போட்டு கடை கிடந்து சுடுகாடு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு சமாளிக்கணும். அதுபோல அந்த கடைசி தயிர் சோறு கை கழுவுறது, கோயிலில் உள்ள பிரசாதங்களே நம்முடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுறது. சும்மா எதுவுமே கோயிலில் நடக்கிறது எதுவுமே நமக்கு பாடங்கள் பண்ணுறக்காக. அதனால ஒரு தொழுநோயை கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தாரா, அப்புறம் நோய் வர்றதுக்கு ஆரம்பிச்சு லேசா புரியெல்லாம் தெரிஞ்சுது, தோல்லாம் சொல்லுது, அப்புறம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு. தொழுநோய்னா சுத்தமாக உடம்பெல்லாம் சீழ் உழுது, எங்கே பார்த்தாலும் எங்கே உட்காந்தாலும் ஈ வச்சு நாட்டம், அந்த நாட்டம் நாடு. இப்படி ஒரு புருஷன் இருந்தால் யாராவது பக்கத்தில் படுப்பீங்களா, பக்கத்தில் சோறு கொண்டு கொடுப்பீங்களா? ஒரு நாள் இந்த அம்மா சோறு திட்டுக்கிறாங்க, இவர் இப்படி கையை வச்சுட்டு இருந்தார், இந்த விரல் அழகி அந்த அம்மா இருக்கிற சோத்துல வருது. பகவானே, இந்த நாட்டம் முடிஞ்சு என்னைக்கு ஆவானோ அப்படின்னு வேண்டாம். கடவுளே, என் தெய்வத்துக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்து அப்படின்னு அந்த விரலை எடுத்து கையில் இப்படி வச்சாங்க. அப்படி எத்தனை கற்பு இருந்திருக்கிறது. ஆனாலும் அந்த தொழுநோயை போக வைக்கல. என்ன அவர் சொல்லல, இவங்க விட்டதுதான் இவங்க வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அம்மா சொல்றாங்க, நான் எல்லா ஸ்தலங்களையும் போய் கும்பிடலாம்னு நினைக்கிறேன், என்னை தூக்கிப்போ. ஒரு கூடை ஒன்று வச்சு, கூடை அகலமான கூடை, மேலே அதிகமாக இருக்காது, அதில் தூக்கி உட்கார வைக்கிற சமணம் போட்டு தலையில் வச்சு தூக்கிட்டு போகுது. ஒவ்வொரு கோயிலாக கொண்டு காட்டுறாங்க, காட்டிட்டு ஒரு நாள் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு முனிவர், அவர் பேர் மாண்டவியர்.
தேவையான ஒரு முடி தொங்குறாரு. இதுல கழுமரத்தில் ஒரு தட்டை செய்து கழுமரத்தில் தொங்குறாரு. இவன் தூக்கிட்டு போற போது அந்த காது இந்த கூட அவர் காலுக்கு விட்டுடுது. கூட கழுமரத்தில் தொங்குனா கழுமரம்னா தெரியும், அப்படியே ஆளை தூக்கிட்டு போய் மேலே உட்கார வச்சிருவாங்க. மேலே கூரா இருக்கு, ஆசனம் வாங்கி அந்த கூரை வச்சு உட்கார வச்சிருவாங்க. உடம்புடைய கணக்கிலேயே அது இறங்கி உடம்பு ரெண்டா பிரிஞ்சிடும், பாதி வாரியை பிரிஞ்சு விழுந்துடும். கொடுமையான நடந்த கழுமரம். அதெல்லாம் இல்லை, அந்த வலி தாங்க முடியாம அவரு தாங்க முடியல, வேதனை துடிக்கிறாங்க. போய் இந்த காலை போய் தட்டுனா எப்படி இருக்கு? கற்புக்கு ரசிக்கிற இருமாமல் போறியா? திரும்பி பார்த்தாரு, முடிவு தொங்காது தெரியாம போச்சு, காது பட்டுடுது அப்படின்னு சொல்லி, பகவானே நான் என்னுடைய கணவனே நான் வேணும்னு செய்யல, தெரியாம பட்டது அப்படிங்கிற அவர் அதை பொறுக்கிறார். இல்லை, உனக்கு கற்பு கிடைக்கிற இருமா, அப்படிதான் நீ போற. நாளை சூரிய உதயமாக இருக்கோ கலந்து இறந்து போக மாட்டேன். எத்தனை சந்தோஷப்படணும். இத்தனை தொழுநோய் புண்ணு மூட்டை புண்ணுதாங்க மூட்டையா இருக்குது, எவ்வளவு சந்தோஷப்படணும். அந்த பெண் சொன்னா, முனிவரே எனக்கு ஏதாவது ஒரு நோயை சொல்லிட்டு நான் கவலைப்பட மாட்டேன். நாளை சூரிய உதயமாக கூட என் மாங்கல்யம் விளக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறீங்க. எந்த சூரியன் வரலாம்? டேய் சூர்யா வராது, உதிக்கின்ற சூரியனை காரணம் தேவர்கள்லாம் நடக்கிறாங்க. பூரா இருந்து போச்சு, குளிர் தாங்க முடியாம எல்லா வகைகளும் அவதிப்படுது. எந்த தானியம் கிடையாது சூரியன் இல்லைன்னா. இதில் பூரா நாங்கள் செடி வச்சு விட்டுருந்தோம். இந்த திண்ணை கட்டி விட்டீங்கன்னா, இந்த திண்ணை இந்த பந்தல் போடுறதுக்கு முன்னாடி கட்டுறதுக்குது. இந்த கீழே இருக்கிறது என்ன? இது பூரா அங்கே இருக்குதா செடியார அந்த செடி மாதிரி செடி வச்சு விட்டுருந்தோம். இப்போ நிலத்தல் போட்டுக்கலாம், செடிச்சு வளர வேண்டியதானே. தண்ணிக்கு வர அங்கே திரும்ப பைப் போட்டு விடுவாங்க, அங்கே பைப் போட்டு விட்டு திருப்பிட்டா தண்ணி நிறந்துக்கிது, வளரலாம். சூரியன் இல்லை, சூரியன் தந்தை, தண்ணி தாய்ங்க. சங்கு வெண்டாமரைக்கு தந்தை தாய் இறைவி தண்ணீர். தாமரைப்பூ குளத்தில் இருக்க, அதுக்கு சங்கு வெண்டாமரைக்கு தந்தை தாய் இறைவி தண்ணீர். தந்தை சூரிய, தாய் தண்ணி. அந்த தாமரைய கிள்ளி உள்ள போட்டீங்கன்னா எந்த தாய் வளர்த்துச்சோ அந்த தாயை அழுகி வச்சு கொண்டு, கிள்ளி மேல இருந்து போட்டீங்கன்னா எந்த தகப்பை வளர்த்தினாலும் தகப்பனை காய்ச்சி கொண்டு போடலாம். சங்கு வெண்டாமரைக்கு தந்தை தாய் இறைவி தண்ணீர். அங்கே அதை கொய்து விட்டால் அழுகை செய்து அந்நியை கொல்லும். அதை கொஞ்சிட்டீங்கன்னா அழுகை செய்து அந்நியை கொல்லும். துங்கவன் கரையில் போட்டால் துங்கம் என்ன சதவை தொழிலாளி சாவையாக பிச்சு போட்டு கரை பிச்சு போட்டான்னா, துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ச்சி விடுவான். தங்களை நிலைமை கேட்டால் இப்படி தயங்குவாரே. சூரியன் உதயமானத்தான் என் மாங்கல்யம் போக வரவேண்டாம். எல்லாரும் நடுங்கிறாங்க, விழுங்க. எல்லா தேவர்களும் அங்கே வந்தாங்க, எல்லா முனிவர்களும் வந்துட்டாங்க. மாணவர்கள் பூரா வந்து நிற்குது. அம்மா தாயே சூரியன் வந்து, தேவர்களே நம்ம கண்கண்ட தெய்வம் சூரியன் தானே முதல் தெய்வம். அதனால தானே சூரியன் பொங்கல் வைக்கிறாங்க தை மாதத்துல முதல் நாள் அது சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவனை முதல்ல கல்யாணம் என்னுடைய சாமத்தை மாற்ற சொல்லு. என்றைக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கு, தீர்க்க சுமங்கலியா நீ வாழ. உனக்கு எந்த காலத்தையும் மாங்கல்யம் எப்பொழுதுமே மாங்கல்யம் இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு பிறகு கல்யாண வாழாவிலே நடுங்கிட்டு அம்மா இங்கே ஏதாவது சாக சூரியன் கிடைக்கிறாங்க. கற்பு கிடையாது
பூமியை நடுங்கினார். அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம நாட்டில் வாழ்ந்த பெண்கள் அவர்கள் அமெரிக்காவில் ரஷ்யாவில் ஜப்பான்ல இந்த மாதிரி பெண்கள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரா செய்வன் தான். இந்த பூமியில் தெரிகிற வெளியில தரையில் ஊற்றி தெரியாது. சைவ மிருகங்கள் இருக்கு, சைவ மிருகம் இருக்கு. இந்த முயல், மான், யானை, காட்டெருமை, காட்டு ஆடு, இதெல்லாம் சைவம். ஆனா பூரா அசைவமாவே திங்கிறது எதுன்னா கடல் இருக்கிறது. கடல்ல எத்தனை ஜீவன் இருக்குதோ அத்தனை அசைவம் தான். மீனா இருந்தாலும், யானையா இருந்தாலும், காண்டாமிருகமா இருந்தாலும், முதலையா இருந்தாலும், திமிங்கலமா இருந்தாலும் பூரா ஒன்னத்து ஒன்றை முடிச்சு ஒன்று தான் வாழணும். ஒரு காண்டாமிருகம் செத்துதுன்னா 10 நிமிஷத்துல இருக்காது. அத்தனையும் போய் எல்லாம் ஒன்றும் சேர்த்துக்கணும். 10 நிமிஷத்துல காலியாயிடும். ஏதாவது ஒன்று மேல பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஏதாவது மேல நதுக்கிறாரு, அத்தனை தின்னு போடு, எலும்புதான் கிடைக்குது. அத்தனை சுத்த அசைவ கடல் இருக்கிறத புறம். அது போல நம்ம நாட்டை தவிர மற்ற நாட்டை தந்திருக்கிறது அசைவம் தான். அதனால்தான் சைவ சித்தாந்தம் சார்ந்துள்ளது. புல்லாய் அநேகம் உயிர் போனம் என்பது முதல்ல புல்லா பிறக்குது, அநேகம் ஒன்று பிறகுது. புல்லு இத்தனை வகையில் இல்லை, பல வகையா பிறகுது. அந்த புல்லெல்லாம் ஆண்டவங்கிட்ட போய் சேராது. அருகம்புல்லா கிடந்தா இறைவன் தலைக்கு போயிடும். புல்லிலேயே உயர்ந்த புல்லா அருகம்புல். அருகம்புல்லாய் பிறந்தா புல்லாய் அநேகம் உயிர் போனம் என்பது நல்ல அருகம்புல்லாய் பிறக்க அது போகும். இந்த உயிருள்ள ஜீவன்களை, உயிருள்ள ஜீவன், மரம், செடி, கொடி, மனுஷன், ஆடு, மாடு, கோழி, குஞ்சு, எல்லாத்துலேயும் ரொம்ப 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 மோசமானது புல்லு தான். புல்லு அதுக்கே ஒரு பிறகு இல்லை புல்லு. அப்புறம் இந்த கல்லையும் மண்ணை கெட்டியான சொல்லிருக்கிறாங்க. இதுல எல்லாத்துலேயும் மோசமானது எதுன்னா மரம். மரம் தான். மரத்தை விட மோசமானது இல்லை. உயிருள்ள பொருள்ல அருகம்புல், உயிர் இல்லாத பொருள்ல மரம். இந்த ரெண்டும் தான் விநாயகருக்கு வந்தது. சாணம், சாணத்தை விட கீழானது வேற ஒன்றும் கிடையாது. புல்லை விட கீழானது அது அதை வச்சாக எனக்கு போதும் அப்படிங்கிறாரு. அதுபோல புல்லாய் அநேகம் உயிர் போனது நல்ல அருகமுல்லாய் பிறக்க அது போகும். அருகமுல்லா அப்புறம் பூமரமா பிறகு புண்ணியனை காணமையால் போம் மறத்தினார் பிறவி. அது போன பிறகு விலங்குகளால் இருந்து துஷ்ட விலங்காயம் பிறந்து நெடுங்காலம் கஷ்டப்படும் உயிர். துஷ்ட விலங்குகளால் பிறந்து நெடுங்காலம் கஷ்டப்படுது. அதுக்கு பிறகு அபுத்தி பூர்வத்தால் ஆங்கிருநாள் எழுதி வேதாகமம் வழங்காத வேதியில் போய் பிறந்துட்டு ஆதாரமின்றி அதை உயிர். வேதாகமம் வழங்காத பூமிங்க மற்ற பூமி குரான். அதனாலதான் இந்த நாடு ஞான பூமின்னு பேரு. ஞான பூமி இல்லை, பாருக்குள்ளே நல்ல நாடு, ஞானத்திலே பல மோனத்திலே பாரதியார் பாடுறார். ஞானத்தில் சிறந்த நாடு. அதனால தென் திசையே சுந்தரமூர்த்தி சாமி கிளப்புறாரு. அமெரிக்கா கிளப்பாம தமிழ்நாட்டாட்ட சொல்லிட்டு போப்பா போய் திருத்தொண்டத்துறை அறிவிச்சா பெரிய புராணம் வருது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அப்பேற்பட்ட ஞான பூமி இது. இந்த பூமியில பிறந்தா அபுத்தி பூர்வத்தால் தான். அபுத்தினா இதுதான் செஞ்ச பாவத்தினால வேதாகம் வழங்காத பூமியில் போய் பிறந்துட்டு ஆதாரமின்றி அடைய முடியும். அங்கிருந்தாலே சுருத்தி வரும் மாவி துளைக்கி வரும். அந்த ஆய் வந்துதான் அப்புறம் கடைசியா பசுமாட்டா வந்து பசுமாடு வந்து பால், தயிர், நெய், கோமயம். கோமயம்னா சாணம். சாணத்துக்கு தான் கோமயம் பேரு. அப்புறம் கோநீர். இந்த 5 ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும். வேற எந்த ஜீவனாலும் நம்ம ஒரு நாள் போதா சாமி அபிஷேகத்துக்கு. நம்ம கிட்ட நான் உயர்ந்த மனுஷன் தான். நம்ம ஏதாவது ஒன்று வாங்குறாங்க அபிஷேகத்துக்கு. சாமி கிட்ட அபிஷேகம் பண்ணணும், சிறுநீர் கொஞ்சம் கொடுக்கணும், யாரும் கேட்குறாங்களா? பசுமாட்டு எத்தனை பேர் பால், தயிர், நெய், பூவினை கருங்கலம் கொங்கு தாமரை ஆவினை கருங்கலம் அதனஞ்சாடுதல் கோவினை கருங்கலம் கோட்டமில்லது நாவினை கருங்கலம் நமச்சிவாயவே பெற்றதாய் தனை மகன் மறந்தால்
தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் என்று இமைப்பதை மறந்தாலும் நற்றவற்றவர்கள் உள்ளிருந்தோனும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. மாலும் துஞ்சுவான் மலரவன் இழப்பார் மற்றை மாணவர் முற்றிலும் அழிவார் ஏலும் நல் துணையார் நமக்கென்றே எண்ணிய குதி நெஞ்சே கோலம் 1000 கோடி அண்டங்கள் குடைய நீக்கியும் ஆட்சியும் அழிக்கும் நாமரை பரம்பொருள் நாமம் நமச்சிவாயங்கான் நாம் பெருந்துணையே. எல்லா முனிவர்களும் வந்து எல்லாம் வந்து சாப்பிட்ட மாத்தினாரு. நம்மளால சூரியன் வர சொன்னா அதுக்கு நிறைய முனிவர் கூட்டிட்டு அரசங்கிட்ட பெண்ணை கூப்பிட்டு வந்தாரு. வேதாகம சட்டப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கணவனும் மனைவியும் மலரும் மனம் போல மலரும் மனம் எப்படி இருக்கு அப்படி அந்த மாதிரி மலரும் மனம் போல தமிழும் இனிமையும் போல சந்திரனும் குளிர்ச்சியும் போல அவ்வளவற்பையா அந்த மகாலயை சொல்லி சொல்லிட்டு அந்த அம்மா எங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மரணம் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட தேவைகளுக்கெல்லாம் மரணம் கிடையாது. அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம தவஞ்சையா பார்க்கலாம். அவங்களை பார்க்கக்கூடிய இடம் நாம தவஞ்செய்து தவஞ்சுதான் நான் நிச்சயமா பார்க்கலாம். அதனால அந்த அப்படிப்பட்ட மாதர்கள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு எல்லாரும் சுகமா இருக்கு.